வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம்னா நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு வேதனை, யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், இதெல்லாம் இருக்குன்னா மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானத்தை குடிக்கிறவங்களுக்கு மதுபானம் இருக்கிற இடத்துல இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்குமா. மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பார்க்காதே, அது மெதுவாய் இறங்கும். மதுபானம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அப்படி தானே? கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதை நம்ம பார்க்கக்கூடாது. அது மெதுவாக நம்ம உடம்புக்குள்ளே போதையாக இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண்கள் முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். முடிவில் என்ன ஆகுமா? பாம்பை போல கடிக்குமா, விரியனை போல தீண்டும். அதாவது நம்ம உடம்பே அது அழிச்சிரும் அப்படிங்கிறதான் இதை சொல்கிறாங்க. நம்ம உடம்பு, நம்ம உடல் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் அழிச்சிரும். அதுதான் அந்த மதுபானம். அதனால் அந்த மதுபானத்துக்கு யாரும் அடிமையாக வேண்டாம். அதை பார்த்தாலே அது நம்மளை அடிமையாக்கிரும். அது நம்மளை போதைக்கு உள்ளாக்கிரும். அதான் அதை சொல்கிறாங்க, பார்க்கவே கூடாது. மதுபானம் இரத்தவர்ணமாக இருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பார்க்காதே, அது மெதுவாக இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அதான் அந்த வசனங்கள் நம்மளை உணர்த்துது.